இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திரு அவை நமக்கு கொடுத்திருக்கின்ற நற்செய்தி மத்தேயு 19ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 23 முதல் 30 முடிய. இந்த நற்செய்தி பகுதியின் சுருக்கத்தை முதலில் பார்ப்போம். அதன் பிறகு அதனுடைய விளக்க உரை, இறுதியாக ஜெபத்துடன் முடித்துக் கொள்வோம். 3 பகுதிகளாக பிரிக்கலாம். அதாவது இயேசு சொல்லுகிறார், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது. இரண்டாவதாக சீடர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் உம்மை பின்பற்றுகிறோம், எங்களுக்கு அதனால் என்ன கிடைக்கும்? இதற்கு இயேசு கொடுக்கிற பதில், 100 மடங்காக நிலை வாழ்வையும் பெறுவீர்கள் என்பதுதான். அன்புக்குரியவர்களே, இந்த பகுதியில் பார்க்கின்ற பொழுது நமக்கு தோன்றலாம், இயேசு செல்வர்களை வெறுக்கிறார். ஆனால் அது உண்மை அல்ல. இயேசு செல்வர்களை வெறுக்கவில்லை. ஆனால் செல்வத்தை முதன்மையாக வைத்திருக்கின்றவர்களை வெறுக்கிறார். காரணம் என்ன? இயேசு முதன்மைப்படுத்தப்பட வேண்டும், இயேசு மைய வாழ்வில் முக்கியத்துவம் பெற வேண்டும் என்பதுதான். ஆகவே யார் இயேசுவை முன்னிலைப்படுத்தி முதன்மையாக வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கடவுள் இன்னும் கொடுப்பார் என்பதுதான். இதற்கு எடுத்துக்காட்டு கல்கட்டா அன்னை தெரேசா. அவர்கள் தன்னுடைய பணி வாழ்வை தொடங்குகின்ற பொழுது அவர்களிடம் என்ன இருந்தது? எதுவும் இல்லை. பணம் இல்லை, பொருள் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் தான் இந்த பணிதான் செய்யப்போகின்றேன், ஏழைகளுக்கு, நோயாளிகளுக்கு, குறிப்பாக தொழுநோயாளிகளுடைய புண்களை ஆற்றுவது, அவர்களுக்கு நல் மரணத்தை ஏற்படுத்துவது போன்ற பணியை தான் நான் செய்யப்போகின்றேன் என்ற ஒரு உண்மையை அவர்கள் உணர்ந்து அதை இறைவன் முன்பு வெளிப்படுத்துகின்ற பொழுது அதற்குரிய அனைத்தையும் இறைவனை கொடுக்கின்றார். ஆக அவரே செல்வங்களை கொடுக்கின்றார், போதிய மருந்துகளை, இடங்களை எல்லாமே இறைவனை கொடுக்கின்றார். ஆகவே இறைவனை வாழ்வின் மையமாக கொண்டிருக்கின்ற பொழுது மற்ற அனைத்தும் கிடைக்கும். ஆனால் செல்வத்தை மையமாக கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே பிரச்சனை வருகிறது. ஆகவே தான் விவிலியம் கூறுகிறது, இறைவனால் கூடும். விண்ணரசில் நுழைவது என்பது இறைவனால் மட்டுமே நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு வெகுமதி. ஆகவே இதுபோன்று நாம் 2 நிகழ்வுகளை பார்க்கலாம். முதலாவது புனித பிரான்சிஸ் அசிசி. இவர் ஒரு பெரிய வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்தவர், ஆடம்பரமாக வாழ்ந்தவர். ஆக ஆடம்பரம் என்றால் என்ன என்பது அவருக்கு தெரியும். ஆனால் ஒரு கட்டத்திலே இந்த ஆடம்பர வாழ்வு என்னுடைய சுதந்திரத்திற்கு தடையாக இருக்கிறது, என்னுடைய மகிழ்ச்சிக்கு தடையாக இருக்கிறது என்பதை உணர்ந்தவராக அனைத்தையும் உதறி தள்ளுகிறார். ஏன், அவருடைய ஆடைகள், அழகான ஆடைகளை கூட உதறி தள்ளிவிட்டு அழுக்கென்று சொல்ல முடியாது, கிழிந்து, அதாவது ஏழ்மை நிலையில் உள்ள ஒரு ஆடையை தேர்ந்தெடுத்து அவர் அணிகின்றார். ஆனால் இதனால் அவர்கள் விமர்சிக்கப்படுகின்றார், மற்றவர்களால் அவமானப்படுத்தப்படுகின்றார், குறை சொல்லுகின்றார்கள். ஆனால் அந்த சூழலிலும் பல மனிதர்கள் அவரால் அட்ராக்ட் செய்யப்படுகின்றார்கள், ஈர்க்கப்படுகின்றார்கள். ஆகவே தான் அவரை பின்பற்ற வந்த மனிதர்கள் அவர்களோடு இணைந்து அவர் ஒரு மோனஸ்ட்ரியை உருவாக்குகின்றார், ஒரு புனித அவருடைய சபை ஒன்றை தோற்றுவிக்கின்றார். ஆனால் இங்கே பார்க்க வேண்டியது என்னவென்றால், ஏன் இந்த மனிதர்கள் ஈர்க்கப்பட்டார்கள்? இவர்கள் ஈர்க்கப்படுவதற்கான காரணம் என்னவென்றால், அசிசியார் சுதந்திரமாக இருந்தார், மகிழ்ச்சியாக இருந்தார். காரணம், எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு விடயமும் அவரை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கவில்லை. அவர் முழு சுதந்திரத்தோடு இருந்தார், கடவுளோடு இருந்தார். இன்னொரு நிகழ்வு பார்க்க வேண்டுமென்றால், ராணி மரியா, அருட்சகோதரி ராணி மரியா அவர்கள் வடநாட்டிலே பஸ்ஸில் வைத்து கத்தியால் குத்தி கொல்லப்பட்டவர். காரணம் என்ன? அவர் அனைத்தையும் துறந்தார். யாருக்காக? இயேசுவுக்காக. தன்னுடைய பெற்றோர்களை, தன்னுடைய உடன் பிறந்தவர்களை, சொத்துக்களை, அனைத்து செல்வங்களை எல்லாம் கொடுத்து விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றுவதற்காக செல்லுகின்றார். அங்கே மக்களை நேசிக்கின்றார், நீதிக்காக போராடுகின்றார். ஆகவே உண்மை, நீதி என்று இருந்ததனால் அவர் கொலை செய்யப்படுகின்றார். ஆனால் அதனால் ஏற்பட்ட நன்மைகள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது அங்கு பல மனமாற்றங்கள். குறிப்பாக எவரொருவர் கத்தியால் அருட்சகோதரியை குத்தினாரோ அவரே மனமாற்றம் அடைகின்றார். அவருடைய சகோதரியுடைய குடும்பத்தினரால் மன்னிக்கப்படுகின்றார், மனமாற்றம் அடைந்து இறுதியாக அவரும் கிறிஸ்துவினுடைய பணியை மேற்கொள்வதாய் பார்க்கின்றோம். ஆகவே இயேசு ஒருவரை அழைக்கின்றார் என்றால் அவரை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப் போகின்றார். அப்படி என்றால் இயேசுவை மையமாக வைத்திருக்கின்ற பொழுது நம்முடைய உயிர் போனாலும் போகாவிட்டால், இந்த உலகில் வாழ்ந்தாலும் வாழாவிட்டாலும் இயேசு நம்மை வழிநடத்துவார், நம்முடைய தேவைகளை நிறைவு செய்வார் என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
இன்று பல மனிதர்கள் கடவுளை முன்னிலைப்படுத்துவதில்லை. இந்த கடவுளை முன்னிலைப்படுத்தாத மனிதர்கள் பயத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். போராட்டம் அவர்களுக்குள் இயங்கிக் கொண்டே இருக்கும். ஆக அத்தகைய சூழலிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்பதுதான் இன்றைய முதல் சிந்தனை. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது சீடர்கள் கேட்கிறார், நாங்கள் உம்மை பின்பற்றுகின்றோம், எங்களுக்கான வெகுமதி என்ன? நிலை வாழ்வு. இந்த அருட்சகோதரி ராணிமரி அவர்களுக்கு கிடைத்தது நிலை வாழ்வு. 100 மடங்காக பிரான்சிஸ் அசிசியார் அவர்களுக்கு 100 மடங்காக கொடுக்கப்பட்டது. ஏன் ராணிமரி அவர்களுக்கும் 100 மடங்காக கொடுக்கப்பட்டது? ஏனென்றால் அன்று ஏதோ ஒரு கிராமத்தில் இருந்தவர் இன்று உலகெங்கும் தெரிந்த ஒரு நபராக இருக்கின்றார். உங்களையும் என்னையும் மற்றவர்களுக்கு தெரியுமா? அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றினார்கள். ஆகவே அவர்கள் பெயர்கள் உலகெங்கும் பொறிக்கப்பட்டது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இயேசுவை நம்முடைய வாழ்வின் மையமாக கொண்டிருக்கின்ற பொழுது நாமும் உயர்த்தப்படுவோம். ஆனால் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக இயேசுவை பின்பற்றக்கூடாது. தாழ்நிலையில் நாம் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். மீதத்தை இறைவன் பார்த்துக் கொள்ளுவார். சிந்திப்போம். என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உம்மையே எங்களுடைய வாழ்வின் மையமாக கொண்டு வாழக்கூடிய ஆற்றலையும் அருளையும் எங்களுக்கு அளித்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.